ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஜியோ 7 காலர் டோனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, உங்கள் ஜியோ சிம்முக்கு வந்து ஏதாவது சாங் வந்து காலர் டோனாக செட் பண்ணியிருந்தால் அதை வந்து எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக 4 வழியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஜியோ 7 வெப்சைட்டில் கேன்சல் பண்ணலாம், அதுக்கப்புறம் மை ஜியோ ஆப்லேயும் கேன்சல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலமாகவும் கேன்சல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் கால் பண்ணியும் கேன்சல் பண்ண முடியும். 4 ஆப்ஷனும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 7 ஆப்பில் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஜியோ 7 ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப் கார்னரில் பாருங்கள், இந்த இடத்துல ஜியோ டியூன்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சாங்கை காலர் டோனாக செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சாங் இங்கே ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே மேனேஜுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்டுக்கு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்கள் காலர் டோன் வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆனதுக்கான எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எப்படி மை ஜியோ ஆப்பில் கேன்சல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே ஜியோ டியூன்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ 7 ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாங்கை வந்து காலர் டோனாக செட் பண்ணியிருக்கீங்களோ அது ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் டீஆக்டிவேட் ஆயிரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலர் டோன் வந்து செட் ஆகிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீஆக்டிவேட் ஆப்ஷனோ இல்லை அந்த சாங்குடைய ஆப்ஷனோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வேற ஒரு சாங்கை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன் காட்டலைங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு சாங்கை செட் பண்ணி அதை டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இல்லாமல் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலம் டீஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப்னு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 56789 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் ஜியோ சிம்லேருந்து. இதே நீங்கள் கால் பண்ணி ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 155223 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 எழுத்தும் 2 எழுத்தும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மூலமாகவும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மை ஜியோ ஆப் இல்லை ஜியோ 7 ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஆப்பில் கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் காட்டலைங்கன்னா புதுசாக ஒரு சாங்கை செட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் ஆயிரும். ஒருவேளை அது உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் ஜியோ 7 எப்படி காலர் டோனை வந்து கேன்சல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எதிர் வீடியோ சந்திப்போம். பை காய்ஸ்.